ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இட்ஸ் டெவில்னஸ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்வைவல் கேம் தான். அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோடு வந்து பார்த்திங்கன்னா 137 MB சம்திங். உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு 500 MB தான் கேட்கும். ஒரு நல்ல சர்வைவல் கேம் தான். கேம் நேம் வந்து பார்த்திங்கன்னா டுமாரோ MMO சர்வைவல் கோஸ்ட். கேம் நேம் வந்து பார்த்திங்கன்னா, கேமோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சர்வைவல் மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் ஆப்ஷன் இருக்குது. அதாவது உள்ளே போகும்போது நம்ம எல்லாருமே வந்து இது பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு கமாண்டோஸ் மாதிரியான ஒரு கேம் இது. கமாண்டோஸ்னால் இப்போ நான் மட்டும் தனியாக ஒரு இடத்துல இறங்கியிருப்பேன், இன்னொருத்தவங்க இன்னொரு இடத்துல இருப்பான் இல்லையா. இந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி இருக்கும். அதில் எவ்வளோ பண்ணிட்டா தான் நம்மளால் மல்டிப்ளேயர் வந்து ப்ளே பண்ண முடியும். அதாவது எல்லாமே பண்ணுமான்னு தெரில. மேபி நானே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அதை பில்ட் பண்ணால் மட்டும்தான் மல்டிப்ளேயர் வந்து ப்ளே பண்ண முடியும். அது வரைக்கும் சோலோவாக ப்ளே பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்த்தான கேம் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி, அதுக்கப்புறம் கரடியெல்லாம் கூட இருக்கும். அதுங்களை அடித்து அதுங்கிட்ட இருக்கிறத எடுத்து இது பண்ணுற மாதிரியான ஒரு சர்வைவல் கேம் தான். நல்லா இருக்கும். ஆனால் என்னென்னா இதில் ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேரான ஒன்று. அது இல்லாமல் நிறைய தடவை செத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் நம்மளே சூஸ் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்டிப்ளேயரில் என் கூட வந்து ஒரு 2 பேர்த்த வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். இதுதான்